வணக்கம். விஜயை வைத்து டிஆர்பி ஏற்றி 41 பேரை கொன்ற புதிய தலைமுறை சமஸ் என்னும் ஊடக அடியாள். இதை பத்தி பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாதான் நான் தொடர்ந்து நல்ல நல்ல காணொலிகளை போட முடியும். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்க ஒரு டாபிக் என்னன்னா, இந்த புதிய தலைமுறையினுடைய தொலைக்காட்சியினுடைய ஆசிரியர் சமஸ் போட்டிருக்கிற ஒரு சில பதிவுகள் மற்றும் அவர் ஊடகத்துல பேசுற சில விஷயங்கள் தான் இப்ப நமக்கு பேசும் பொருளாமா இருக்கு. இதை நம்ம தனிப்பட்ட முறையில் அவரை பத்தி பேச வேணாம் தான் நினைச்சோம். ஆனாலும் தொடர்ந்து அவர் செய்துகிற அந்த சித்து வேலைகள் அதுக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு பாருங்க. அதனால்தான் இப்ப இவர் மாதிரி இந்த ஊடகம் மட்டும் இந்த மாதிரி விஜய்க்கு ஆதரவாக இந்த பொய்ய பரப்புல, அதாவது பாலிமரம் இதை தான் செஞ்சுட்டு வருது, தந்தி டிவி இதை தான் செஞ்சுட்டு வருது, கூடவே புதிய தலைமுறையை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த புதிய தலைமுறையினுடைய இந்த சேனலையும் இந்த ஆசிரியரையும் நம்ம ஏன் அம்பலப்படுத்துறோம்னா, இவங்க சொல்லிக்கிறாங்க தாங்கள் ஊடக அறத்தை பயன்படுத்துற மாதிரியும், ஊடக அறத்துக்கு இப்ப பயங்கர ஆபத்து ஏற்பட்ட மாதிரியும், அது இந்த டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லப்படுகிற யூடியூபர்ஸ் மூலமா நிறைய அது வர்றதாகவும், அதை தற்காக்கிற ஒரு பெரிய வீரனாக இவரு ஊடக அறத்தை தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிற மாதிரி இந்த சமஸ் தன்னுடைய சமீப கால பதிவுகள்ல போட்டுக்கிட்டு இருக்காரு பாக்குறோம். இதை நம்ம தோல்விக்கணும், அதுதான் நமக்கு மெயின். சரி, அதாவது இப்ப இவர் தொடர்ந்து இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாக்குறோம். இந்த குறிப்பா இந்த மதுரை மாநாட்டில இருந்து இப்ப கடைசியா இந்த கரூர் மாநாட்டு வரையிலுமே புதிய தலைமுறை எவ்வளவு கேவலமான ஒரு அரசியலை செய்தது. இதழியல் வரலாற்றிலே இவ்வளவு ஒரு லோவா எந்த ஒரு சேனலும் போனதில்லை. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் என்று சொல்லப்படுகிற இந்த புதிய தலைமுறை தன்னுடைய டிஆர்பி ரேட்டை ஏற்ற வேண்டும், அதன் மூலம் தன்னுடைய வணிக லாபங்களை பெருக்க வேண்டும், விளம்பரங்களை பெருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு அந்த பேஸ் இன்ஸ்டிங், அதாவது ரொம்ப மோசமான அந்த அந்த ஆசை, லாப வெறியை நோக்கிய அந்த ஆசைக்காக விஜய்ங்கிற ஒரு பேரை பயன்படுத்தி அவர் கட்சியை பிரபலப்படுத்துவதன் மூலமாக அவருடைய ஒரு செய்கையும் அதை ஒரு லைவா போட்டு அதன் மூலம் டிஆர்பி ஏத்தின கொடுமை சமீபத்திய ஊடக வரலாற்றுல, தமிழ்நாட்டு ஊடக வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு கேவலம் யாருமே பயன்படுத்துறது கிடையாது. நமக்கெல்லாம் தெரியும் புதிய தலைமுறை தொடக்க காலத்துல அது எவ்வளவு ஒரு நல்ல பல விழுமியங்களுக்காக துணை நின்றது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஆரம்பிக்கும் போது அது ஒரு நடுநிலை ஊடகமா தான் இருந்ததுங்கிறதையும் பாக்குறோம். ரொம்ப நாளா அது நல்ல டிராவலா தான் இருந்தது. ஆனா சமீபத்துல இந்த சமஸ் அதனுடைய ஆசிரியர் பொறுப்பு ஏற்ற பிறகு அதனுடைய தில்லாலங்கடித்தனம் அல்லது அது செய்கின்ற ஊடக வேசித்தனம்னு தான் நமக்கு சொல்லி ஆகணும், வேற ஒன்றும் கிடையாது. சோ அது இப்ப பொலிட்டிக்கல் பிம்பு வேலையை தான் அது விஜய் விஷயத்துல செய்யுது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப சமீபத்துல உள்ள எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் பாருங்க. ஒரு முதல்வரே போராடினா கூட அந்த அளவு ரொம்ப டீடைல்டான லைவ் போடுறது கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட போடுறது கிடையாது. இப்ப இவங்க விஜய் கிட்ட காசு வாங்கினாங்களோ, இல்ல விஜய் ஆதரவாளர்கள்ட்ட யார்ட்டாவது காசு வாங்கினாங்களோ, இல்ல ஆதவர்ஜனாவோ நேரா காசு கொடுத்தாரோ என்னன்னு தெரியல. ஆனா தொடர்ந்து இந்த தாவேகா கட்சிக்கு இந்த புதிய தலைமுறை செய்கின்ற இந்த ஊடக விளம்பரங்கள், அதாவது அவங்க ஒரு பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி தான் நடத்துறாங்க. ஆக்சுவலி பார்த்தா பெய்டு ப்ரொமோஷனா இருக்கு. ஆனா அதை நடுநிலைங்கிற பேர்ல இவங்க தொடர்ந்து விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரியும், மக்கள் ஆதரவு அதிகமான மாதிரியும், எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தான் தமிழக அரசியலை தூக்கி நிறுத்த போறாருங்கிற மாதிரியும், அதே மாதிரி மக்கள் இவருக்காக எம்ஜிஆருக்காக 8 மணி நேரம் வெயிட் பண்ணாங்கன்னா விஜய்க்காக 16 மணி நேரம் வெயிட் பண்றாங்கிற மாதிரி, விஜய் பனையூர்ல புறப்பட்டுட்டாரு அப்படி இந்த ரோட்ல வந்துட்டு இருக்காரு, இந்த இடத்துல அந்த டிரைவர் வளர்ச்சி வராரு, எல்லாமே இதுதான் ஊடகாரமா. இதே இந்த சமஸ் என்ன சொல்றாரு, தான் ஊடக அறத்துக்காக நிக்கிற மாதிரியும், அந்த ஊடக அறத்துக்கு நிறைய பேர் எதிரி ஆயிட்டாங்க மாதிரியும் இவரை கடுமையா தாக்குறாங்க. அதாவது டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் சொல்லப்படுகிற யூடியூபர்ஸ் இவரை பயங்கரமா தாக்குற மாதிரியும், இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் மாதிரியும், அதிலும் குறிப்பாக ஊடக ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற மாரி மிகப்பெரிய ஆபத்து மாதிரியும் அதை இவர் தாங்கி நிறுத்துற மாதிரியும் சொல்றாரு. ஏதாவது உண்மை இருக்கா? இவர் ஊடக அறத்துக்கு என்ன பண்ணாரு? இவர் விஜய் வச்சு பண்ணதெல்லாம் ஊடக அறம்னா அந்த மாதிரி ஊடக அறம் நமக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, கூட்டு பொறுப்பு இருக்கணுமோ அந்த 41 சாவுக்கு. 41 பேர் சாவுக்கு கூட்டு பொறுப்புங்கிறது ஒரு 2ஆம் பட்சமா வேணா நம்ம ஏத்துக்கலாம். ஒரு நல்ல சமுதாயத்துல எல்லாருக்குமே அது பங்கு இருக்குங்கிறது ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி உன்னுடைய பொறுப்பு என்னையா? புதிய தலைமுறையினுடைய பொறுப்பு, ஆசிரியர்களுடைய ஓம் பொறுப்பு என்ன? எந்த அளவு நீ அங்க அதோ வருகிறார், இதோ வருகிறார், வந்து விட்டார், கரூரில் நுழைந்து விட்டார், நாமக்கல்லில் முடித்து விட்டார்னு போட்டு அது பயங்கரமா சென்சேஷனலைஸ் பண்ணி அதன் மூலம் அங்க இருந்த மக்கள் எல்லாம் திரட்டி ஒரு சின்ன இடத்துல அந்த நெரிசல் ஏற்படுறதுக்கு வழிவகை செய்ததே உங்களுடைய ஊடகாரம் தான். நீங்கள் இப்போது ஊடகாரத்துக்காக போராடுற ஒரு போராளி மாதிரி பேசுறீங்கல்ல, அந்த ஊடகாரத்தையே காலில் போட்டு மிதிச்சு அன்னைக்கு கூட்டத்தை அங்க வர வச்சு 41 பேரை பழி வாங்கினதுல, அவங்க உயிரை போக்குனதுல விஜய்க்கு இருக்கிற பங்கை விட உங்கள் பங்கு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நீங்க உணரணும்.
நீங்க சொல்ற மாதிரி, நீங்க கிளைம் பண்ற மாதிரி உங்களுக்கு வெளியில இருந்துலாம் யாரும் எதிரி கிடையாது. நீங்க வந்து விஜய் சங்கரோ இல்ல மற்ற டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டோ கரிகாலனோ இவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு உண்மையான எதிரிகள் கிடையாது. உங்களுக்கு நீங்களே தான் எதிரி. நீங்க வந்து ஊடகாரத்தோட செயல்படுறீங்கன்னு வெளியே சொல்லிக்காதீங்க. அது ரொம்ப அநியாயமா போயிடும். ஏன்னா ஊடகாரம்ங்கிற அந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு நீங்க பண்ண அந்த தனி மனித துதி, விஜய்க்காக நீங்க வந்து எல்லா ஊடக உரிமைகளையும் வந்து காலில் போட்டு வெடிச்சிட்டு பிரச்சாரம் பண்ணது, அதே மாதிரி லைவ்ங்கிற பேர்ல லைவ் பிரேக்கிங் நியூஸ்ங்கிற கான்செப்டே வந்து கேவலப்படுத்தினது, இன்னும் எத்தனை இருக்கு நீங்க பண்ண இந்த ஊடக அழிச்சாட்டியங்கள் வந்து. இது எல்லாமே வந்து உங்க பார்வையில ஊடகாரம்னா அந்த மாதிரியான ஊடகாரம் எங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க ஊடகாரத்தை பத்தி தயவு செஞ்சு பாடம் எடுக்காதீங்க. அது வந்து நீங்க வந்து ஒரு ஊடக அடியாள், அதாவது மீடியா மெர்சினரி அப்படின்னு வேணா உங்களை வேணா சொல்லிங்க. ஏன்னா நீங்க பண்ணது எல்லாமே வந்து ஒரு அடியாளுடைய வேலை தான் நீங்க பண்ணீங்க. உங்களை கூட சேர்ந்து வேற சில சேனல்களும் பண்ணாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக நீங்க வந்து பண்ணது நியாயமா அப்படிங்கிறத மட்டும் நீங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நல்வாய்ப்பாக வந்து டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் சொல்லப்படுகிற இந்த யூடியூபர்ஸ் இல்லைன்னா உங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நீங்க பரப்புன பொய், அவதூறு, விஜய் பற்றிய துதிப்பாடல்கள் எல்லாமே வந்து உண்மையா இருக்கும். மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இது உண்மைன்னு நம்பியிருப்பாங்க ஜனங்க. ஆனா நல்வாய்ப்பாக இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய பொய்களையும் அவதூறுகளையும் அப்பப்ப போட்டு தோல் உரிச்சாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது நீங்க பண்ணதை உடனுக்குடன் வந்து எல்லா யூடியூபர்ஸும் வந்து ஒரு நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளாமல் ஒரு சில ஸ்டாண்ட் எடுத்தா கூட ஒரு கட்சிக்காக இல்ல ஒரு கருத்தியலுக்காக ஒரு கொள்கைக்காக ஸ்டாண்ட் எடுத்தா கூட ஓரளவு நேர்மையுடன் செயல்பட்ட இந்த யூடியூபர்ஸால் தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டால் தான் இன்னைக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு, ஊடக அறம் நிலைநாட்டப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய ஊடக அறமோ அவங்களுடைய நீதியோ அவங்களுடைய இதழியல் ஜனநாயகமோ இதெல்லாமே வந்து அவங்க தான் பாதுகாத்திருக்காங்க. உங்களை மாதிரி மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்துகிட்டு பெய்டு ஜேர்னலிசம் பண்ணிட்டு காசுக்கு வேலை போய் கருத்தியல் கூட விலை போயிருந்தா கூட நம்ம பாராட்டியிருக்கலாம். காசுக்கு, அதாவது விஜய் எல்லாம் ஆதவர்ஜனா கொடுக்குற காசுக்கு நீங்க வாங்கிக்கிட்டு நீங்க பண்ண இந்த ஊடக ஜனநாயக அழிப்பு யாராலையும் மன்னிக்க முடியாது. நீங்க பண்ண வேலையை யாருமே மன்னிக்க முடியாது. அதனால நீங்க வந்து ஒரு நல்லவர் போல, ஒரு காந்தியவாதி போல ஒரு மாஸ்கை அணிஞ்சுக்கிட்டு ஊடகத்துக்காக நீங்க ரொம்ப நின்ன மாதிரியும் உங்களை தான் மற்றவங்க எல்லாம் தாக்குற மாதிரியும் இந்த மாதிரி இழிநிலைக்கு காரணமே வந்து டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான்னு சொல்றதெல்லாம் நிறுத்துங்க. டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை வந்து திறம்பட செய்யறாங்க. உங்களை மாதிரி காசுக்கு அவங்க சோரம் போகல, உங்களை மாதிரி இதழியலை போட்டு மெரிச்சு சென்சேஷனலைஸ் பண்ணி ஊடக தர்மத்தையே வந்து நாசமாக்கின மிகப்பெரிய ஒரு ஊடக அடியால் தான் நீங்க வந்து ஒரு மெர்சினரி, ஒரு பொலிட்டிக்கல் பிம்பு நீங்க. நீங்க வந்து தயவு செஞ்சு வந்து ஊடக அறத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க. விஜய வந்து புகழ் பாடணும்னா அது தனியா புகழ் பாடிக்கீங்க, இல்ல அதை நடுநிலைன்னு சொல்லி புகழ்படாதீங்க. அதே மாதிரி அவருடைய பர்சனல் அஜெண்டா, பர்சனல் சாங்ஸ், பர்சனல் இஷ்யூஸ் எல்லாமே போட்டு அது தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை மாதிரியும் அது அவங்க கொண்டாட்டத்துக்குரிய ஒரு விஷயம் மாதிரியும் நீங்க பண்றதை இதை நிறுத்தலைன்னா தொடர்ந்து நீங்கள் அம்பலப்படுவீர்கள். உங்களை தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள விரும்புறோம். நன்றி, வணக்கம்.